திடீரென தீப்பிடித்து எரிந்த வாகனங்கள். கொழும்பு பாதுக மகிக்கல பகுதியில் உள்ள வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதன்போது வேன், கெப் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகிய 3 வாகனங்களே இவ்வாறு தீப்பிடித்து எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹொரணி நகரசபை தீயணைப்பு பிரிவினரால் குறித்த தீயை அணைக்க முயற்சித்த போது அதற்குள் 3 வாகனங்களும் முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாக பாதுகாக்க காவல்துறையினர் தெரிவித்தனர். அத்துடன் இந்த வீட்டை சுற்றியுள்ள காணி பகுதிக்குள் வெளிநபர்கள் எவரும் நுழைய முடியாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏடிஎம் அட்டையை எடுத்த பாடசாலை மாணவனுக்கு ஏற்பட்ட சிக்கல். ஹட்டன் நகரில் வீதியில் கிடந்த ஏடிஎம் அட்டையை எடுத்து அதன் மூலம் சுமார் 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்வனவு செய்த பாடசாலை மாணவன் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த மாணவன் கண்டியிலுள்ள கடைகளில் தொலைபேசி பாகங்கள், உடற்கட்டு, ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் சில ஜோடி காலணிகளை கொள்வனவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தவறவிட்ட ஏடிஎம் அட்டையின் உரிமையாளர் ஹட்டன் காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டிற்கமைய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த மாணவன் பொருட்களை கொள்வனவு செய்த நிறுவனம் ஒன்றில் வழங்கப்பட்ட அவரது உண்மையான பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் நேற்று மாணவனை கைது செய்துள்ளனர். விக்கி சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை, நான் கண்டுகொள்வேனா? அனுரகுமார பதிலடி. நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை, நான் அவரையெல்லாம் கண்டுகொள்வேனா என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் பரப்புரைமைகளுக்காக வடக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த அனுரகுமார ஊடகவியலாளர்களிடம் கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன், அனுரகுமார ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களோ அல்லது சர்வதேச ஒத்துழைப்போ அவரால் பெற முடியாது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அவர்கள் சீனாவின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படும். ஏற்கனவே நாடு சீனாவின் கடன் பொறிக்குள் சிக்கியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் என்று விமர்சித்தார். இதற்கு பதிலடியாகவே விக்னேஸ்வரன் கூறுவதை தமிழர்களை பொருட்படுத்துவதில்லை, நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும் என்றும் அனுரகுமார தெரிவித்தார். அரசு உத்தியோகத்தர்களின் வாக்குகளால் முன்னிலையில் ரணில். எமக்கு கிடைக்கும் தகவலின்படி அரசு உத்தியோகத்தர்களின் பெரும்பான்மையானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களித்துள்ளனர் என மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். மொரவக்க பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற எழும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 191 மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் மாத்தறை மாவட்டத்தில் பொதுஜன பெரமுனவின் 196 உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களே உள்ளனர். பொதுஜன பெரமுனவில் 8 மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்தனர். அவர்களினால் 90% உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் தான் உள்ளனர். சவால்களை ஏற்காது ஓடியவர்கள் எதிர்காலத்தில் பிரச்சினைகள் வந்தால் எம்மை காப்பாற்றுவார்கள் என்று நம்ப முடியுமா? ஐக்கிய மக்கள் சக்தி பல துண்டுகளாக உடைந்துள்ளன. கண்டியில் ஒரு கொள்கையை வெளியிடுகிறார்கள், கொழும்பில் வேறொன்றை வெளியிடுகிறார்கள் என தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை வலுப்படுத்த யாழில் களமிறங்கிய டக்ளஸ். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை வலுப்படுத்தும் நோக்கில் அவருக்கு ஆதரவு கோரி யாழ்ப்பாணத்தில் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் சுசில் பிரேமஜயந்த ஆகியோர் இன்றைய தினம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில் ரணிலை அறிந்து கொள்வோம் எனும் பிரச்சார நிகழ்ச்சி நாடுளாவிய ரீதியில் இன்று காலை 8 மணிக்கு யாழ்ப்பாணம் சரான்லி வீதியில் அமைந்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வை யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை யாழ் நகரில் குறித்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து பிரச்சார நடவடிக்கையை மேற்கொண்டனர். தேர்தலில் வென்றால் பொது தேர்தலுக்கு பின்னரே நாடாளுமன்றம் கூடும். அனுரகுமார அறிவிப்பு. தாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் எதிர்வரும் அக்டோபர் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டப் போவதில்லை என்றும் பொது தேர்தலுக்கு பின்னரே
நாடாளுமன்றத்தை கூட்ட உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தேர்தல் பிரச்சார பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொது தேர்தல் நடைபெறும் வரை 1.5 மாதங்களுக்கு அரசியல் சாசனத்தின்படி தமது கட்சி நாட்டை ஆட்சி செய்யும் என்று குறிப்பிட்டார். இந்த நிலையில் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அனுரகுமார, தமது வெற்றி குறித்து எதிர்க்கட்சியினர் ஆத்திரமடைந்துள்ளதாக தெரிவித்தனர். எனவே தற்போது தமது தோல்வியை எவ்வாறு தவிர்ப்பது குறித்து அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் கூறியுள்ளனர்.